श्रीमते रामानुजाय नमः। मिथुने सार्भवे जातं यामुनार्य पदाश्रितम् उत्तारकं यतीन्द्रस्य मारनेरि गुरुं पजे। यामुनाचार्य सच्चिष्यं रङ्गस्थलनिवासिनं ஞானபக்தியாதி சம்பந்தம் மாரநேரி குரும்பஜே இன்று ஆணி ஆயில்யம். அதிலே திருவவதாரம் செய்தவரான மாரநேரி நம்பி, மாரநேரி நம்பியினுடைய வைபவ சுருக்கத்தையும் அவருக்கும் பெரிய நம்பிக்கும் ஏற்பட்ட சம்வாதங்கள் அதனுடைய மேன்மையையும் நாம் ஏற்கனவே அனுபவித்தோம். அந்த ஒளிப்பதிவையும் இங்கே கீழே அதற்கான லிங்க் அடியேன் கொடுத்திருக்கிறேன். இன்று ஒரு சில முக்கியமான மேன்மைகளை நாம் அனுபவிப்போம். பாண்டிய தேசத்திலே புராந்தகம் என்னும் கிராமத்திலே அவதாரம் பண்ணவர் மாரநேரி நம்பி. ஆளவந்தார் சிஷ்யர்களிலே ஒருவராய் சதுர்த்த வர்ணத்திலே புராந்தக கிராமத்திலே ஆணி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்திலே அவதாரம் பண்ணார். இவர் ஆளவந்தாருக்கு ஏற்பட்ட ராஜபிளவை என்கிற நோயை அவரிடத்திலிருந்து பிரார்த்தித்து ஆச்சாரியன் பிரசாதமாக பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்வார்கள். மாரநேரி நம்பியினுடைய தொழில் உழுவது. ஒரு நாள் இவர் உழுது கொண்டிருக்கும் போது இவருக்கு பசித்தது. கீழே இருந்த வயல் மண்ணை எடுத்து அதை நீரிலே அலசி அலசி அந்த மண்ணை உண்டார். அந்த வழியே வந்த ஆளவந்தார் இவருடைய இந்த செயலை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். தன்னுடைய சிஷ்யர்களுடன் அவரிடத்திலே சென்று, நீங்கள் செய்யக்கூடிய செயல் அடியேனுக்கு புரியவில்லையே, சேற்றிலே நின்று கொண்டு சேற்றை உண்கிறீர்களே என்று கேட்டார். அதற்கு மாரநேரி நம்பி சொன்னார், சுவாமி, மண்ணுக்கு மண்ணை இடுகிறேன் அப்படின்னு பதில் சொன்னார். மண்ணுக்கு, இந்த உடம்பான மண், அதை இடுகின்றேன். இதை கேட்ட ஆளவந்தார் இவருடைய ஞானத்தை வியந்து பார்த்து, இவர் நம் மாறன் குருகூர் நம்பிக்கு, அதாவது ஷடகோப்பனுக்கு நிகரானவர் அப்படின்னு சொல்லி இவருக்கு மாறனுக்கு நிகரான நம்பி, அதனால் மாரநேர் நம்பி என்ற பெயரை சூட்டினார். மாறனுக்கு நிகரான நம்பி என்பதனால் மாரநேரி, மாரநேர் நம்பி. மாரநேர் நம்பியை என்னோடு வாரும்னு அழைத்தார். அவரோ, நான் எப்படி வருவேன், சதுர்த்த வர்ணத்திலே இருக்கக்கூடியவனே என்று சொல்லும் பொழுது, ஒருவனுக்கு குலபேதம் எதுவும் கிடையாது, எம்பெருமானுடைய நினைப்பில் ஆழ்ந்திருக்கும் பொழுதுன்னு சொன்ன உடனே அத்தனையும் விட்டு விட்டு கிளம்பினார். ஆளவந்தார் அவருக்கு சங்கு சக்கர லாஞ்சனத்தை தோளிலே பொறித்து அவரை தொண்டக்குலம்னு சொல்லக்கூடிய உயர்ந்த குலத்திலே சேர்த்து கொண்டார். ஆளவந்தாரோடு திருவரங்கத்து கோயில் பிரகாரத்திலே வாசம் செய்தார். அப்படி மாரநேரி நம்பி ஆச்சாரியனுடைய ராஜபிளவை நோயை பிரசாதமாக வாங்கி கொண்ட பின் இப்படியும் ஒரு சீடரான்னு அத்தனை பேரும் வியந்தார்கள். இவர் அந்திம தசையிலே ஆளவந்தார் உகந்த அடியேனது சரீரத்தை வைஷ்ணவர்களான என்னுடைய உறவினர்கள் சம்ஸ்கரிக்கும்படிக்கு விட்டுவிடாதீர்கள்னு பெரிய நம்பியை பிரார்த்தித்து கொண்டார். அவர்கள்லாம் வைஷ்ணவர்கள் இல்லை, அதனால் ஆளவந்தார் உகந்த இந்த சரீரத்தை அவர்களிடத்திலே கொடுத்து விட வேண்டாம்னு பிரார்த்தித்தார். அதன்படி இவர் பரமபதித்தவுடன் பெரிய நம்பி தானே இவருக்கு பிரம்மவேத சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணினார். இது தகுமான்னு ஆக்ஷேபித்த எம்பெருமானாரிடம் ராமபிரான் ஜடாயுவுக்கு சம்ஸ்காரம் பண்ணினார். தர்மபுத்திரர் விதுரருக்கு சம்ஸ்காரம் பண்ணினார். ஜடாயுவையும் விதுரரையும் காட்டிலும் இவர் தாழ்ந்தவர் அல்லர், தர்மபுத்திரரையும் ராமனையும் காட்டிலும் நான் பெரியவன் அல்லன் அப்படின்னு பெரிய நம்பி ராமானுஷருக்கு பதில் உரைத்தார். இப்படி இந்த அதிகாரிகள் விஷயத்திலாவது பயிலும் சுடரொளி மூர்த்தின்னு திருவாய்மொழி 3ஆம் 10 பாசுரத்திலேயும் நெடுமார்க்கடிமை செய்வேன் போலேன்னு திருவாய்மொழி 8ஆம் 10 பாசுரம், ரெண்டுமே பாகவதருடைய மேன்மையை, பாகவதர்கள் மேன்மையை சொல்லக்கூடியதான பாசுரங்கள். அப்படி ஆழ்வாருடைய பாசுரங்களை நாம் உணர்ந்து அந்த அர்த்தத்திலே அன்வைத்திருக்கிறோம்னு சொன்னால் இப்படிப்பட்ட அதிகாரிகள் விஷயத்தில் நாம் தோஷத்தை பார்க்கலாகாது. அப்படி பார்த்தால் ஆழ்வார் சாதித்த பாசுரங்கள் எல்லாம் வெறும் கடலோசை போலே பொருளற்றதாக ஆகிவிடாதான்னு சொன்னார். உடையவரும் இதற்கு உகந்து இசைந்தார். அதை பின்பற்றிதான் பிற்காலத்திலே திருவாய்மொழி பிள்ளை தன்னுடைய ஆச்சாரியரான விளாஞ்சோலை பிள்ளைக்கு சரம கைங்கரியங்களை எல்லாம் செய்தார்னு நமக்கு தெரிகின்றது. பெரிய நம்பி
செய்த இந்த காரியத்தை பார்த்து ஸ்ரீரங்கத்தில் இருந்த பல பேர் இவரை தள்ளி வைத்து விட்டார்கள். நம்பெருமாள் சித்திரை தேரில் எழுந்தருளி வரும்பொழுது பெரிய நம்பி திருமாளிகை வாசல்ல தேர் புறப்படாமல் நின்று விட்டது. நம்பெருமாள் பெரிய நம்பிக்கு அருளப்பாடிட்டு தீர்த்த பிரசாதம் முதலானவையெல்லாம் சாதித்து இவர் பெருமையை அத்தனை பேருக்கும் உணர்த்திய பிறகுதான் அந்த தேர் மேலே புறப்பட்டது அப்படின்னு வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். மேலே பொய்கை ஆழ்வார் அருளி செய்த முதல் திருவந்தாதி பாசுரம், வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடர் ஆழி நீங்குகவே என்ன என்கிற பாசுரத்தினுடைய வியாக்கியான சுருக்கமும் மாரநேரி நம்பி அருளியுள்ள வார்த்தை என்னன்னு பார்க்கலாம். எம்பெருமானுடைய மகிழ்ச்சியே தனக்கு உகப்பாக பொய்கை ஆழ்வார் நினைந்திருப்பதால் இவர் செய்ததெல்லாம் தமக்கு அலங்காரமாகவும் இனிமையாகவும் எம்பெருமான் நினைத்திருப்பதை சொன்னார். பொய்கை ஆழ்வாருக்கு எப்பொழுதும் எம்பெருமானுடைய மகிழ்ச்சியே தனக்கு உகப்பாக இருப்பதனாலே தனக்கு இவர் செய்ததெல்லாம் அலங்காரமாக இனிமையாகவும் எம்பெருமான் நினைத்திருப்பதை சொன்னார். இப்படிப்பட்ட கைங்கரியம் இதுவரை செய்ய பெறாமையால் வந்த இந்த தாழ்ச்சியை போக்கிக் கொள்வதற்காக அவன் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை என்றும் இந்த பாசுரத்தில் கூறியிருக்கிறார். அல்லது இப்படிப்பட்ட அறிவு இதுவரை தமக்கு ஏற்படாததால் சம்சாரம் நித்தியமாக தொடரும் என்று எண்ணி அந்த இடரை நீக்க வேண்டும் என்று எம்பெருமானுடைய திருவடிகளிலே பிரார்த்தித்துக் கொள்கின்றார் அப்படின்னும் நாம் அர்த்தமாக கொள்ளலாம். இந்த பாசுரத்துக்காக மாரநேரி நம்பி அருளி செய்த வார்த்தை என்ன? எம்பெருமானை மறக்க விறகு இல்லையோ அப்படிங்கிற வார்த்தை இந்த பாசுரத்துக்கு. எம்பெருமானை மறக்க விறகுனா தந்திரமோ சூழ்ச்சியோ இல்லையே, எம்பெருமானை மறக்க முடியாதுன்னு அர்த்தம். எப்பொழுதும் எம்பெருமான் சிந்தனையிலே இருப்பதனாலே எம்பெருமானை மறக்க முடியாது அப்படின்னு அர்த்தமாகிறது. ஆக எம்பெருமானை மறப்பதற்கு ஏதேனும் வழி உண்டோ என்று கேட்டார். ஏனென்றால் இவர் எப்பொழுதுமே எம்பெருமானை பற்றியே தியானித்து கொண்டிருப்பதனால் எம்பெருமானை மறப்பது சாத்தியம் என்று நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அப்போ எம்பெருமானை மறக்கவே முடியாது, மறப்பதற்கு வழியே இல்லை, தந்திரம் இல்லை, சூழ்ச்சி இல்லை, ஒன்றும் இல்லை என்று அர்த்தமாகிறது. ஆச்சாரிய ஹிருதயத்திலே அழகிய மணவாள பெருமாள் நாயனார் தன்னுடைய தமையனாரான பிள்ளை லோகாச்சாரியாரினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி மாரநேரி நம்பியுடைய பெருமையை ஒரு சூர்ணிகையிலே எடுத்து காட்டுகின்றார். பாண்டவர்கள் 5 பேரிலே பிரதானரான தர்மபுத்திரர் விதுரருக்கு சம்ஸ்காரம் செய்தது போலேயும் தசரதருக்கு 4 குமாரர்களிலே மூத்தவரான ராமர் ஜடாயுவுக்கு செய்த புத்திர கிருத்தியமும், பெரிய நம்பி, திருக்கோட்டியூர் நம்பி, பெரிய திருமலை நம்பி, இப்படி ஆளவந்தாரினுடைய 3 முக்கிய சிஷ்யர்களிலே மூத்தவரான பெரிய நம்பி மாரநேரி நம்பிக்கு சம்ஸ்காரங்களை செய்தார் என்று ஆச்சாரிய ஹிருதயத்திலேயும் காட்டி கொடுக்கிறார். அப்படி அவருடைய வாழி திருநாமம் ஆனிதனில் ஆயில்யம் அவதரித்தான் வாழியே, ஆளவந்தார் திருவடிகள் ஆசிரயித்தோன் வாழியே, மாநிலம் எதிராசர் மனம் வாழ்வித்தோன் வாழியே, மதில் அரங்கர் நகரம் அதில் வாழ்ந்தருள்வோன் வாழியே, தேனமரும் தென்மொழியின் சிறப்பு அறிந்தோன் வாழியே, திகழ்ஞான பத்திகளால் சேர்ந்திருப்போன் வாழியே, வானவரில் ஒருவரிங்கு மகிழ்ந்து வந்தோன் வாழியே, மாரநேரி நம்பி இணை மலரடிகள் வாழியே. மாரநேரி நம்பியினுடைய பெருமைகளிலே சில துளிகளை நாம் அனுபவித்தோம். ஆளவந்தார் மீது மிகவும் பற்றோடு இருந்த மாரநேரி நம்பியினுடைய திருவடி தாமரைகளை நாம் போற்றி வணங்குவோம். மாரநேரி நம்பி திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.